விஸ்வகர்மா மீடியாவில் பயணிக்கும் என் அனைத்து விஸ்வகுல கம்மாள சொந்தங்கள் அனைவரும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஐயா தியாகி KS முத்துசாமி ஆசாரியோட 53வது நினைவு நாளுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நம்ம தியாகி KS முத்துசாமி ஆசாரி இளைஞர் பேரவை சார்பாக சீர சிறப்பு நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமாக நமது தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சி பொருளாளர் மற்றும் பழனி பாபா மாணவி அக்கா சாகர் பாத்திமா இருக்காங்க. அவங்கள நம்ம பேட்டி எடுப்போம். தமிழ்குடி உறவுகளுக்கும் என்னுடைய அப்புமார்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐயாவுடைய 53வது வீர வணக்க விழா. இந்த விழா வரலாறுல மறைக்கப்பட்ட நாள். ஏன்னா நம்ம ஐயா சுதந்திரத்துக்காக அவ்வளவு தூரம் பாடுபட்டிருக்காரு. இதே விருதுநகர் திருநெல்வேலி தென் மாவட்டத்துல அவரும் காமராஜர் ஐயாவும் இருந்த நட்பு. அப்படி இந்த வரலாறை மீட்டெடுக்கிறக்காண்டி இன்றைய எங்களுடைய கம்மாளர் விஸ்வகர்மா இளைஞர் பட்டாளம் GK ராஜா அப்படின்ற ஒரு தம்பி, நம்ம தம்பி இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்கு. நம்மளுடைய அந்த இயக்கம் ஒரு சின்ன இயக்கம் வச்சு ஒரு இளைஞர் பட்டாளத்துல பெருங்கொண்ட பட்டாளம் தம்பியை தேடி நம்முடைய வரலாறை மீட்டெடுக்கணும், நம்ம ஐயாவுடைய வரலாறுகளை சொல்லணும், நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு இதெல்லாம் கடத்தணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டு இத்தனை இளைஞர் நம்ம தம்பியெல்லாம் வந்திருக்காங்க. என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை ஒண்ணுதான், என்னோட அப்புமார்களுக்கு கேட்கிறேன். நிறைய இயக்கம் இருக்கு, நம்மளுடைய நிறைய கட்சிகள் இருக்கு, நம்மளுடைய விஸ்வகர்மா கம்மாளர் சமூகத்துல இருக்கு. நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒற்றுமையா இருந்து நம்மளுடைய முத்துசாமி ஆசாரி நம்ம ஐயாவுடைய வரலாறுகளை நம்மளுடைய தலைமுறைகளுக்கெல்லாம் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இது விருதுநகர் மாவட்டத்துல, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல, இந்த தென் மாவட்டத்துல ஐயாவுடைய மணிமண்டபம் ஒண்ணு கட்டணும்னு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கண்டிப்பா ஐயாவுடைய மணிமண்டபம் கட்டியே ஆகணும். ஏன்னா அப்பதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு வரலாறு தெரியும். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். நம்மளுடைய அத்தனை விஸ்வகர்மா சமூகம் நம்ம MKT பாகவதர் ஐயா வரலாறு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு திரையுலகத்துல இருக்காருன்னு. நம்ம குப்பமுத்து ஆசாரி வரலாறும் சரி, அதுக்கடுத்து நம்ம முத்துசாமி ஆசாரியும் சரி, நம்ம ஐயாவுடைய வரலாறுகளை நம்மளுடைய தலைமுறைகளுக்கு கடத்தணும்னு சொல்லி பழனி பாபா மாணவியின் சார்பாகவும் என் தொப்புள்குடி உறவுகள் அத்தனை பேருக்கும் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.